12 லட்சம் ரூபாய் வரை வருமான விலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஐயங்களுக்கு விடையளிக்கிறார் ஆடிட்டர் பாலச்சந்தர். சார் வணக்கம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் குறிப்பிட்ட ஆண்டு ஊதியத்திற்கும் வரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் பல சந்தேகங்கள் இருக்கு. அதை பற்றி விரிவாக சொல்லுங்க சார். அதாவது 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சேலரி சப்போஸ் நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படி சேலரி எம்ப்ளாயி அப்படின்னா 12,75,000 ரூபாய் சேலரி வாங்குற வரைக்கும் உங்களுக்கு நில் டேக்ஸ் வரும். அதாவது 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக கழிச்சிருவாங்க. டோட்டல் இன்கம் 12 லட்சம் ரூபா வந்ததுன்னா அதுக்கு இந்த டேக்ஸ் ரிபேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. 0 to 4 நில் டேக்ஸு, 4 to 8, 8 to 12 அது வரைக்கும் 5%, 10% டேக்ஸை கால்குலேட் பண்ணிட்டு 87A ரிபேட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. அதனால 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் உள்ளதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் வராது. சப்போஸ் உங்களுடைய சேலரி 13 லட்சம் அப்படின்னீங்கன்னா அந்த 12 லட்சத்துக்கு எக்ஸம்ஷன் போக 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. அதனால அந்த ஸ்லாப் ரேட்டில் இந்த 87A ரிபேட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது. அதனால நீங்கள் ஃபுல் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். சார், இப்போ 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த ஸ்லாப் ஒன்று இருக்கு பாருங்க. 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5% வரி பிடிக்கப்படும். அதே மாதிரி 12 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரைக்கும் வரி விதிக்கப்படும். இந்த ஸ்லாப் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படும் சார்? அதாவது சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதர் சோர்ஸ் இன்கம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் மொத்தமாக தான் இந்த இன்கம் டேக்ஸுங்கிறது வரி விதிக்கப்படுகிறது. அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே டேக்ஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் 12 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இன்கம் இருக்கோ அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் கொடுக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் அவங்க இந்த 0 to 4 நில், 4 to 8 5%, 8 to 12 10% அப்படின்னு டேக்ஸை கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவு டேக்ஸ் வருதோ அந்த டேக்ஸை அவங்க கட்ட வேண்டியது வரும். 12 லட்சத்துக்கு மேலே இன்கம் வந்தால். 12 லட்சத்துக்கு உள்ள இன்கம் வந்ததுன்னா இந்த 87A ரிபேட்டை கால்குலேட் பண்ணி அதை எக்ஸம் பண்ணிடுவாங்க. சார், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தனிநபர் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு ஆண்டு வருவாங்க 12 லட்சம் வருது. அவர் எப்படி டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் சார்? அதான் இப்போ 1 லட்சம் இன்கம்னா 12 லட்சம் டோட்டல் 12 லட்சம் வருது. அடுத்த வருஷத்துல ஏப்ரல்லேருந்து இந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 1 லட்சம் பர் மந்த், 12 மாசத்துக்கு 12 லட்சம். 12 லட்சத்துக்கும் டோட்டல் இந்த டேக்ஸை கால்குலேட் பண்ணிட்டு 0 பண்ணிடுவாங்க. அவருடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிஞ்சிரும். அவருடைய டோட்டல் இன்கமே 11,25,000 ரூபா. அப்படிங்கும்போது டோட்டல் இன்கமே பிலோ 12 லட்சத்துக்குள்ள வர்றதுனால அந்த 87A ரிபேட்டை கால்குலேட் பண்ணி இந்த 0 to 4, 4 to 8, 8 to 12 அந்த ரேட்டை கால்குலேட் பண்ணி 87A ரிபேட்டை கொடுத்து டேக்ஸை நில் பண்ணிடுவாங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட ஆண்டு ஊதியத்திற்கும் வரியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற சந்தேகங்களை கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுமா சார்? அதாவது ஒருவருடைய ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் அவர் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 87A ரிபேட்டை அவர் எடுத்துக்கிட்டு நில் டேக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் அவருடைய இன்கம் 13 லட்சம், 14 லட்சம், 15 லட்சம் அப்படின்னு சேலரி போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த டேக்ஸ் கால்குலேஷன் அந்த ஸ்லாப் ரேட் படி 0 to 4, 4 to 8, 8 to 12, 12 to 16 அந்த ரேட்டில் கால்குலேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த 87A ரிபேட்டு வராது. சப்போஸ் இப்போ இன்கம் எக்ஸீட்ஸ் 12 lakhs 12 லட்சத்துக்கு உள்ள வந்தால் அவருக்கு ரிபேட் கிடைக்கும். இல்லைன்னா அவருக்கு ஃபுல் டேக்ஸ் தான் கட்ட வேண்டியது வரும். விரிவான விளக்கத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.